இக்கதையில் எவ்வாறு ஒரு மனைவியை வீட்டு வேலைக்காரன் மயக்கினான் என்றும் அது அவள் கணவனுக்கு எவ்வாறு தெரிய வருகிறது என்பதை பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சந்துரு. இக்கதையை என்னுடைய வாசகர் ஒருவர் விரும்பி கேட்டதால் நான் இதை எழுதுகிறேன். இக்கதை முழுக்க என் சொந்த கற்பனையே. மேலும் இக்கதையில் எங்கும் இதுவரை காணாத சூழ்நிலையை கற்பனை செய்து எழுதியுள்ளேன். மாநகர் சென்னையில் ஒரு சிறு குடும்பம் வசித்து வந்தது. அந்த குடும்பத்தின் தலைவன் பெயர் சுதாகர். அவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து வந்தான். நல்ல சம்பளம் இருந்தும் கஞ்சமாக வாழ்ந்து வந்தான். அனைத்திலும் கஞ்சத்தனம் காட்டுவான். தினமும் அலுவலகத்துக்கு செல்வான். அவனுக்கு ஒரு அழகான மனைவி. அவள் பெயர் நர்மதா. பார்க்க வெள்ளையாகவும் நல்ல உடல் அமைப்பும் இருக்கும். அவள் எப்போதும் நைட்டிதான் போடுவாள். மற்றபடி அவள் ஒரு நல்ல குடும்ப பெண்தான். அவளும் ஐடில தான் வேலை பார்த்தாள். ஆனால் வீட்டில் இருந்த படி பார்த்தாள். அந்த தம்பதிகளுக்கு 5 வயதில் பள்ளி செல்லும் மகன் இருந்தான். மகன் பள்ளிக்கு சென்றதும் இவள் மட்டும் தான் தனியே வீட்டில் இருப்பாள். அவள் வீட்டுக்கு மேல் ஒரு பேச்சுலர் சுப்பு இருந்தான். அவனுக்கு எப்போதும் அவள் மேல் தான் கண்ணு. அவன் அவளின் கணவனிடம் நன்கு பழகுவான். ஆனால் அவளுக்கு சுத்தமாக அவனை பிடிக்காது. அந்த பையன் பல இரவுகள் அவளை நினைத்து அடித்திருக்கிறான். அவனும் அவனது நண்பன் ரவி அவளை ஒன்றாக சைடு அடித்து கொண்டிருப்பர். அவர்கள் இருவருக்கும் அவளை எப்படியாவது வேண்டும் என்ற நீண்ட நாள் ஏக்கம். அந்த நாளை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றனர். அவள் துணி காய போடும்போது, கோலம் போடும்போது அவளை பார்த்து ரசிப்பர். இவ்வாறு நாட்கள் சென்று கொண்டு இருக்க, நர்மதாவுக்கு வீட்டு வேலையும் ஆபீஸ் வேலையும் பார்க்க கஷ்டமாக இருந்தது. அதனால் தன் கணவனிடம் வேலைக்கு ஆள் வைக்க வற்புறுத்தினாள். ஆனால் அதற்கு வேலைக்காரர்கள் அதிகமாக சம்பளம் கேட்க அவன் மறுத்து வந்தான். இதனால் அவர்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை வந்தது. இதனால் நிம்மதி இழந்த அவன் மாடியில் இருக்கும் சுப்புவிடம் தன் பிரச்சனையை கூறி புலம்பினான். இதை கேட்ட சுப்பு, இது நர்மதாவை போட தக்க சமயம் என எண்ணினான். சுப்பு, அண்ணே, எதுக்கு இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு? என் கிட்ட நல்ல யோசனை இருக்கு. சுதாகர், என்ன யோசனை அது? சுப்பு, வீட்டு வேலைக்கு பெண்கள் தான் அதிகம் சம்பளம் கேட்பார்கள். ஆனால் ஆண்கள் கம்மியா தான் கேட்பார்கள். சுதாகர், ஆனால் ஆண்கள் வேலைக்கு வெச்ச சக்தியா இருக்குமா? சுப்பு, அதெல்லாம் இருக்கும்னே. எனக்கு தெரிந்த நல்ல வேலைக்காரன் இருக்கிறான். உங்களுக்கு ஓகேனா நாளையில இருந்து வர சொல்லிடறேன். சம்பளம் நீங்க கொடுக்கிறது தான். இதை கேட்டு மகிழ்ந்த சுதாகர் உடனே சரி என்றான். ஆனால் அவளது மனைவிக்கு இந்த முடிவு பிடிக்கவில்லை. இருப்பினும் சுதாகரின் வற்புறுத்தலால் ஆண் வேலைக்காரனே வந்தான். அவன் வேறு யாரும் இல்லை, சுப்புவின் நண்பன் ரவி தான். ரவி அனைத்து வீட்டு வேலையும் செய்தான். பாத்திரம் துவக்குவதில் இருந்து தோட்ட வேலை வரை அனைத்தும் செய்தான். இதனால் முதலில் அவனை பிடிக்காம இருந்த நர்மதாவுக்கு அவனை பிடிக்க துவங்கியது. அவர்களும் இருவரும் நன்கு பேசத் தொடங்கினர். நாட்கள் செல்ல அவள் தன் கணவனுக்கு இடையே நடப்பது உட்பட அனைத்தையும் அவளிடம் பகிர்ந்தாள். இவன் அவளுக்கு ஆறுதல் கூறி தேற்றுவாள். ஆனால் ரவியோ அவள் மேல் இருந்த ஆசையோடு இருந்தான். அவள் வேலை செய்யும் போது அவளை பார்த்து அடிப்பது என்று இருந்தான். அவன் வேலை செய்யும் போது வெறும் ஒரு பனியன் மற்றும் அழுக்கு லுங்கியில் தான் வேலை செய்வான். சில நேரம் பனியன் கூட போடாமல் இருப்பான். அவளும் அவனிடம் நன்கு பழக நைட்டி அணிவாள். புடவை அணிந்தாலும் ஒழுங்காக அணியாமல் அனைத்தும் தெரியும் படியே அணிந்தாள். அவளை அடைவதற்கான நாளுக்காக காத்திருந்தான் ரவி. அந்த நாளும் வந்தது. ஒரு நாள் சுதாகர் வேலை என்று காலையிலேயே கிளம்பிவிட்டான். அப்போது வீட்டில் நர்மதா மற்றும் ரவி தான் இருந்தனர். அப்போது வீட்டில் இருந்த லிட்டில் லைட் பேச் ஆகிவிட்டது. அதனால் அதை மாற்ற நர்மதா ரவியை அழைத்தாள். பின் ரவி ஏணி மீது ஏற நர்மதா அதை கீழே இருந்து பிடித்து கொண்டாள். ரவி கீழே பார்க்கும்போது நர்மதா லோ நெக் நைட்டி அணிந்திருந்தாள். ரவி அந்த லைட்டை மாற்றி விட்டு கீழே இறங்கினான். பின் துணிகளை துவைக்க தோட்டத்துக்கு சென்றான்.
அவன் தான் வீட்டில் இருக்கும் எல்லோர் துணியையும் தோய்ப்பது வழக்கம். அவனுக்கு இன்னும் அடங்கவில்லை. அழுக்கு துணியில் நர்மதாவின் துணியும் இருந்தது. இவன் செய்வதை மறைந்து நின்று பார்த்து கொண்டு இருந்தாள் நர்மதா. அவளை அறியாமலே அவள் கை வேலை செய்ய ஆரம்பித்தது. பின் நர்மதா ஒன்று செய்தாள். நர்மதா ஒரு துண்டை கட்டிக்கொண்டு தோட்டத்துக்கு சென்றாள். இதை பார்த்த அவன் ஒரு நிமிடம் திடுக்கிட்டான். இப்போது அவன் அவள் முன் நிற்கிறான். பின், ரவி, என்னங்க இங்க இப்படி வந்திருக்கீங்க? என்ன வேணும்? நர்மதா, நீங்க இங்க துணி தோய்க்கிற மாதிரி தெரிந்தது. அதான் என்னுடைய துணியையும் தோய்ச்சிருங்க ரவி. சரிங்க என்று தன் துணியை கொடுத்து விட்டு அவள் உள்ளே சென்றாள். ரவி துணிகளை துவைத்துவிட்டு அவள் குளிக்க சென்றிருப்பாள் என்று எண்ணி அப்படியே வீட்டிற்குள் வந்தான். ஆனால் அவளோ குளிக்க செல்லாமல் தன் ரூமில் லேட்டா முன்பு அமர்ந்து துண்டு கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டு இருந்தாள். பின் ரவி அப்படியே கிச்சனுக்கு சென்று அவளுக்காக டீ போட்டான். இதற்கிடையில் வெளியே சென்ற சுதாகர் ஏதோ எடுப்பதற்காக வீட்டிற்கு வந்தான். வீடு துறந்து இருக்கவே நேராக உள்ளே வந்தான். அப்போது தான் நர்மதாவும் ரவியும் லைட் மாற்றி கொண்டு இருந்தனர். அங்கு நடந்ததை பார்த்த சுதாகருக்கு முதலில் கோபம் வந்தது. இருப்பினும் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமுன்னு பொறுமையாக இருந்தான். ஆனால் நர்மதா ரவி முன் துண்டுடன் சென்று நிற்பதை பார்த்த அவனுக்கு அவனை அறியாமலேயே எரியது. பின் அங்கு நடப்பதை மறைந்து இருந்து ரசித்து கொண்டு இருந்தான். ரவி டீ போட்டு விட்டு வந்து நர்மதாவுக்கு கொடுத்தான். அது அவள் டவல் கட்டி இருந்ததால் ரவிக்கு அது தெரிந்தது. டீயை கொடுத்து விட்டு ரவி அவளது ரூமை சுத்தம் செய்தான். இதை கவனித்த ரவி, என்னங்க இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலையோ? நர்மதா, ஆமாம், செம டென்ஷனே இருக்கு. ரவி, கவலை படாதீங்க, என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இங்கு வரத்துக்கு முன்னாடி நான் மசாஜ் சென்டர்ல வேலை செஞ்சேன். அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் போக்குற மசாஜ் தெரியும். நர்மதா, அப்படியா? அதை எனக்கு செய்ய முடியுமா? ரவி, கண்டிப்பா என்ற அவன் உள்ளே சென்று நல்லெண்ணெய் தூக்கை கொண்டு வந்தான். இதுதான் நர்மதாவை போட சரியான தருணம் என அவனுக்கு தோன்றியது. நர்மதா கட்டிலில் படுத்து கொண்டாள். இப்போது அவள் ரவி முன் படுத்து இருந்தாள். ரவி இருந்தாலும் பொறுமையாக இருந்தான். பின் எண்ணெய் எடுத்து தேய்க்க ஆரம்பித்தான். அப்போது ரவி, என்னடி, உன் ஸ்ட்ரெஸ்லாம் போயிடுச்சா? நர்மதா, போயிடுச்சு டா புருஷா. நீ தான்டா எனக்கு உண்மையான புருஷன். ரவி, அப்படியா? உன் புருஷன் உன்னை மாட்டானா? நர்மதா, அவனா? அந்த நாய் கஞ்சத்தனத்தால் காசு மிச்சம் பண்ணத்தான் நேரம் இருக்கு. எங்க என்ன பண்ண நேரம் இருக்கு? ரவி, அவன் அதை பண்ணட்டும், நாம இத பண்ணுவோம். இவ்வாறு பேசிக்கொண்டு இருந்தார்கள். இதையெல்லாம் சுதாகர் கேட்டுக்கொண்டு இருந்தான். தான் மட்டும் கஞ்சமாக இல்லாமல் பெண் வேலைக்காரியை வைத்திருந்தாள். இந்த நிலைமை வந்திருக்காது என இப்போ அவனுக்கு புரிந்தது. இதை சுப்புவும் மாடியில் இருந்து பார்த்து ரசித்து கொண்டு இருந்தான். பின் அவர்கள் குளித்து முடித்து அவர்கள் வேலையை செய்து கொண்டு இருந்தனர். பின் சுதாகர் எதுவும் தெரியாதவாறு காலின் பெல் அழுத்தினான். அவர்கள் அவசரமாக உடை அணிந்து கொண்டு நர்மதா கதவை திறந்தாள். உள்ளே சென்ற சுதாகர் தோட்டத்தில் ரவியின் கஞ்சை கீழே சிந்தி இருந்ததை கவனித்தான். இருப்பினும் எதுவும் கூறவில்லை.